Hello guys and welcome back to GD Moto. இந்த வீடியோவில் Yamaha Fascino பற்றி பார்க்கலாம். Yamaha BS4 to BS6 டிரான்சிஷனில் 110cc இருந்து 125cc செக்மெண்ட்டுக்கு ஃபேஷனோவை மாற்றிட்டாங்க. ஸ்கூட்டியோட டிசைனை நல்ல கேட்சியாக கொடுத்துருக்காங்க இப்போது. அண்ட் அந்த ரெட்ரோ ஸ்டைல்லே இன்னும் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஃபேஷனோ இப்போ DLX அண்ட் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் தராங்க. ரெண்டு வேரியண்ட்ஸ்லேயும் ட்ரம் அண்ட் டிஸ்க் பிரேக்ஸோட 4 டைப்பாக வண்டி வருது. ஸ்கூட்டியோட ஃப்ரண்ட் சைட் பார்த்தோம்னா இக்னிஷன் ஆன் பண்ண உடனே 2 பார்க்கிங் லைட்ஸ் எரியுது. அண்ட் ஹெட்லாம்ப் நமக்கு ஹேலஜன் பல்பு தான் தராங்க. லைட்டோட செட்டப் பார்த்திங்கன்னா ஒரு கான்கேவ் டைப் டூமோட வருது. LED லைட் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ரியர் லைட் எல்லாமே ஹேலஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. ரியர் லைட் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஃபேஷனோவில் 7 கலர் வேரியன்ட்ஸ் தராங்க. நம்ம வீடியோவில் பார்க்குறது மெட்டாலிக் பிளாக் வேரியண்ட். அண்ட் வண்டியில் நிறையவே குரோம் ட்ரீட்மெண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸ்கூட்டியோட டயர்ஸ் பார்த்தோம்னா 90/90 12 இன்ச் ஃப்ரண்ட் டயர் அண்ட் 110/90 10 இன்ச் பேக் டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டி டெலஸ்கோபிக் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் அண்ட் யூனிட் ஸ்விங் ரியர் சஸ்பென்ஷனோட வருது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது. ரோட்டில் இருக்கிற பம்ப்ஸ் எல்லாமே நம்ம ஹேண்டலில் ஃபீல் பண்ண முடியும். பட் ரியர் சஸ்பென்ஷன் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. ஸ்கூட்டியோட என்ஜின் பார்த்தீங்கன்னா 125cc ஃபியூல் இன்ஜெக்டட் ஏர் கூல்டு என்ஜின் தட் ப்ரொடியூசர்ஸ் 8.2 PS பவர் அட் 6500 RPM அண்ட் 9.7 Nm டார்க் அட் 5000 RPM. வண்டியோட வெயிட்டும் கம்மியாக 99 kg இருக்கிறதுனால சிட்டி டிரைவிங்க்கு பக்காவாக இருக்குது. அண்ட் நல்ல ஒரு ஃபேமிலி பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஸ்கூட்டின்னு சொல்லலாம். வண்டியோட பிரேக்கிங் பார்த்தோம்னா யூனிஃபைடு பிரேக்கிங் சிஸ்டம் UBS கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் பிரேக்கை மட்டும் பிடிச்சாலே ஃப்ரண்ட் பிரேக்கும் சேர்ந்து அப்ளை ஆகும். இது நல்ல ஒரு சேஃப்டி ஃபியூச்சர். டிஸ்க் வேரியண்ட்டில் 190 mm ஃப்ரண்ட் டிஸ்க் அண்ட் ரியர் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பார்க்குற இந்த ஸ்கூட்டி ட்ரம் வேரியண்ட். வண்டியோட பிரேக்கிங் பைட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ பிரேக் பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்கூட்டியில் சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் ஸ்டாண்டில் இருக்கும்போது வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஃபியூல் டேங்க் பார்த்திங்கன்னா 5.2 லிட்டர்ஸ் தராங்க. ஃபியூல் டேங்க் அண்டர் சீட்டில் வர்றதுனால ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. வெளியே கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். 21 லிட்டர்ஸ் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் ஃபிட் ஆகலைனாலும் ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் ஈஸியாக உள்ள ஃபிட் ஆகும். ஃப்ரண்ட்டில் நமக்கு ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 2 kg வரை வெயிட் ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸ்கூட்டியோட கன்சோல் பார்த்தோம்னா சேம் பழைய அனலாக் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பீடோமீட்டர், ஃபியூல் கேஜ், எக்கோ மோட், இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டரோடு வருது. டிஜிட்டல் கன்சோலோடு வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் இந்த ஸ்கூட்டியில் இப்போது ஐடில் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்ச் ஆனில் இருந்தால் டிராஃபிக்கில் ஃபியூ செகண்ட்ஸ் வண்டி ஸ்டாப் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஆஃப் ஆகும். அப்புறம் ஆக்சிலேட்டர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். ஸோ டிராஃபிக்கில் ஃபியூல் கன்சம்ஷனை கம்மி பண்ணலாம். ஸ்கூட்டியோட மைலேஜ் பார்த்தோம்னா ரியல் டைமில் 55 km கிடைக்குது. அண்ட் இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 89,000 rupees ஆகுது. DLX வேரியண்ட் இதை விட 2,000 rupees கூட இருக்கும். ஓவராலாக இது ஒரு லைட் வெயிட் ஃபேமிலி ஸ்கூட்டி. சிட்டியில் யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் லாங் போகிறதுக்கும் நல்லாவே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபாலோ GD Moto official in Instagram and subscribe to GD Moto. See you next video with love and regards from GD Moto.